இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மஞ்சப்பாறை ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணிக்க தேவையான பொருள் பார்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூட இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து 1/2 லெமன் சாறு எடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடுங்க. அப்படியே அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா ஃபிஷ்ஷுக்குள்ளே இறங்கும். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடா நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை அதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைட் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஃபிஷ்ஷு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு 2 சைடும். டர்ன் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சான்னு. நல்லா செவக்க அழகாக பொரிச்சு எடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மசாலா யூஸ் பண்ணும்போது. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.